வாட்டர் மார்க் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சு போயிடும். வாட்டர் மார்க் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா, உங்க வீடியோவில் தலைப்பக்கம் இருக்கும், தலைப்பக்கம் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அதில் இருக்கும். ஷார்ட்ஸ் எடுத்து போடுறவங்க நிச்சயமா போட மாட்டாங்க, ஏன்னா இதுல வாட்டர் மார்க் இருக்கு. வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. இப்போ நாமெல்லாம் வாட்டர் மார்க் போடுறதுனால நல்லா தெரிகிற மாதிரியே போடுவேன், என் பேரை தான் போடுவேன். அது வந்து அந்த வீடியோ கூட அந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஓடுதோ அது வரைக்கும் அது ஓடி. அதனால இந்த வாட்டர் மார்க்குங்கிறது நம்ம வீடியோவை அடுத்தவங்க எடுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் மார்க்கை செட் பண்ணுறது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துரு, பார்வையாளர்கள் அதையும் பார்ப்பாங்க. மியூசிக் ஆட் பண்ணணும். நீங்கள் சினிமா பாட்டையும் அதில் எந்த வரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து அதிகபட்சமாக 60 செகண்ட் அதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி மியூசிக்கை நீங்கள் வந்து பாட்டில் ஆட் பண்ணலாம். மியூசிக் லைப்ரரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வர்ற மியூசிக்கு நீங்கள் எடுத்து உங்கள் ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனையே வராது. இப்படின்னு 2 வகையா இருக்கு. நீங்க ஆட்ரிபியூஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படிங்கிற கட்டத்துல நீங்க வர்ற பாட்டுகளை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அது வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யூடியூப் லைப்ரரியில போட்டுருக்காங்க இல்லையா, முக்கோணம் மாதிரி போட்டிருப்பாங்க சிவப்பு கலர்ல, அந்த கலர் வந்து கருப்பா வந்து அதே கலரை காமிக்கும் அங்க யூடியூப் லைப்ரரியில. அந்த மாதிரி முக்கோணமா உள்ள படத்தை பாட்டை நீங்க செலக்ஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க கேலரிக்குள்ள சேவ் ஆச்சுனாலே உங்களுக்கு நீங்க உங்க ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். கரெக்டா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க சேனல்ஸுக்கு வியூஸ் கனமா வரும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ எடுப்பாங்க, எடுத்துட்டு அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க, அது சரியா வியூஸ் போகாது. அந்த படத்தை பார்க்கும்போது சரி இன்னொரு தடவை இந்த படத்தை பார்க்கலாமா, இந்த வீடியோவை பார்க்கலாமா அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு எழுச்சி தோன்ற அளவுக்கு நீங்க வந்து அந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணணும். நீங்க விஎன் ஆப்ஸை யூஸ் பண்ணி அந்த வீடியோவுக்கு பிரைட்னஸ் கொடுக்கறது, கலர் கொடுக்கறது, அப்புறம் வந்து கிளாரிட்டி கொடுக்கறது கரெக்டாக செட் பண்ணீங்கன்னா உங்க சேனல் யூடியூப்ல நிலைச்சு நிற்கும். அவங்க வந்து சொல்றது என்ன, யூடியூப்ல சொல்றது என்னன்னா, நீங்க சிம்பிளா ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு, அவ்வளவு சிம்பிளா வீடியோ எடுத்து சிம்பிளா பண்ணுங்க அப்படின்பாங்க. வாசம் வந்து அதே உண்மைதான். இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுல வெர்டிகல் டைப்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த லெவல்ல வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது. இது நான் ஹரிசாண்டல் லெவல்னா இப்படி படுக்க வச்சு எடுக்கிறது. இப்படி இந்த லெவல் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி வெர்டிகல்ல வந்து மோட்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்லோட் ஆகும், படம் நல்லா தெரியும். அதனால நீங்க வந்து சாதா கேமராவை யூஸ் பண்ணலாம், ஹெச்டி கேமராவை யூஸ் பண்ணலாம். அதை எடிட் பண்ணக்குள்ள நீங்க கரெக்டர்லாம் கிளாரிட்டி கொடுத்துடலாம், எல்லா ஆப்ஷனுமே அதுல இருக்கு. அதனால நீங்க நடைமுறைகளை பின்பற்றினீங்கன்னா உங்க சேனல் நல்லா க்ரோத் ஆகும். இன்னும் நம்ம வந்து அப்லோட் பண்ற சப்ஜெக்டுக்கே போகல, வீடியோ எடுக்கிறோம். அது முக்கியமா இப்ப செயல்படுறது யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் அதாவது ட்விட்டர், இது மாதிரி சேனல்களில் நீங்க அப்லோட் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வழி நடத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.